மார்னிங் மேம். எக்ஸாம் மேம், ஜேர்னல் எக்ஸாம் பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கோம். கொடுத்தாலும் பண்ணுற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஒரு சில கான்செப்ட்ஸ்லாம் மனசில் பதிஞ்சிருக்கு, அதெல்லாம் வந்து அப்படியே சில இது ரிவைஸ் பண்ணிருக்கோம். ஆல்ரெடி செஞ்ச ஜேர்னல்லே வந்து நாங்கள் ரிப்பீட்டடாக பார்க்கும்போது எங்களுக்கு ஓரளவுக்கு ஞாபகம் வந்து நான் நாமக்கல்லேருந்து வரோம் ட்ரெயினில் 4 o'clock எங்கள் ட்ரெயின் வந்துடும். 1 hour வெயிட்டிங் ஹாலில் வெயிட் பண்ணி தான் வருவோம். அங்கே உட்காந்து இன்றைக்கி எக்ஸாமுக்குலாம் ரிவிஷன் பண்ணிவிட்டு வந்துருக்கோம் மேம். ஃபார்முலாஸ் படிச்சிருக்கோம் மேம். ஜேர்னல் எல்லாமே பார்த்துட்டு வந்திருக்கேன் மேம். இது வந்தாலும் எனக்கு ஓகே தான். 2-3 இது ஜிப்பும் காலர்ஸ் ஒரு காலர் மட்டும் ஸ்டிச் பண்ணி பார்த்தேன். குட் மார்னிங் மேம். இன்றைக்கி ஜேர்னல் எக்ஸாமுக்கு வந்திருக்கோம். மேம் எல்லாம் நல்லா ரிவிஷன் கொடுத்துருக்காங்க. நாங்கள் நல்லா பண்ணுவோன்னு கான்ஃபிடென்ட்டாக இருக்கோம் மேம். இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணுறதுல இன்றைக்கி தான் கொஞ்சம் கிளியரோடு வந்திருக்கு எப்படி எக்ஸாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுல. ஆனால் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இருக்குது இது வரைக்கும் பண்ணதில். என்ன கொடுப்பாங்கன்றது தெரியல. ஜேர்னலில் எதை கொடுத்தாலும் தைச்சிடலாம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டோடு தான் வந்திருக்கோம் மேம். எல்லாமே படிச்சிருக்கோம். படித்து தூங்கினா கூட நைட் தூங்கும்போது கூட அந்த ஃபார்முலாஸ் தான் வந்து மண்டையில் ஓடிட்டே இருந்துச்சு. பண்ணியிருக்கேன். நல்லா பண்ணிடுவோம். நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் அடி வயிற்றுல பயமாக ஹை நெக் எஃபெக்ட் அதான் மேம் பயமாக இருக்குது. அது வந்துருக்கூடாது. நான் ஒரு நல்ல டீச்சராக நான் நல்லா தான் சொல்லித்தரேனா இல்லையாங்கிறது இன்றைக்கி என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுடைய பெர்ஃபார்மன்ஸை வச்சு தான் எனக்கு கண்டுபிடிக்க முடியும். இன்றைக்கி ஜேர்னல் அண்ட் வைவா எக்ஸாம் வச்சுருக்கோம். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஐ விஷ் ஆல் மை ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட். ஐ எம் ஆக்சுவலி வெயிட்டிங் ஃபார் ஆல் ஆஃப் தெம் டு வின். முகமும் ரொம்ப பிரகாசமாக இருக்குது. ஹாப்பி. நைஸ் டு see. பேசு. பக்கத்து வீட்டில் பேச வந்தாங்க மேம். பையனுக்கு 7 வயசு. அம்மா படிக்கிறது விட்டுட்டு பேசிட்டு இருக்க, பேசுனது போதும், போய் படிமா அப்படின்ற. அவங்க அம்மா ஒன்ன சொல்ற, நீ போமா, பேச வேணாமா, நீ போய் படிமா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டுட்டாங்க மேம். All the best. All the best. Big clap. Big clap. Good. I'm so happy. இதுல வந்து ஒரு லாட் இருக்கு. அந்த லாட்ல ஒன்னு நீங்க பிக் பண்ணுவீங்க. லாட் கையில எடுத்ததுல இருந்தே உங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. சோ பேசாதீங்க. பேசினா மைனஸ் மார்க்ஸ் கிடைக்கும்.